யது மகாராஜா ஒரு நாளைக்கு அரமனையில, ராஜானாலே ஒன்னுக்கும் குறவு இருக்காது, எல்லாம் இருக்கும், நிறைய பணம் இருக்கும், சௌக்கியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறவர் எல்லாம் இருந்துட்டும் ஒரு திருப்தி இல்லை அவருக்கு பூர்ணமா. சாதாரணமா எல்லாரோட கதையும் அப்படித்தான். பணமெல்லாம் நிறைய இருந்தாலும் திருப்தி வராது. திருப்திங்கிறது வேற ஏதோ ஒண்ணு. பணத்தை எல்லாம் கார்த்தால எண்ணின்னு உட்கார்ந்து இருக்கலாமே தவிர அதனால சமாதானமோ தூக்கமோ வந்துடாது, சாந்தி ஏற்பட்டு விடாது. யது மகாராஜாக்கு எல்லாம் இருக்கு. அவர் மாளிகையில் உட்கார்ந்து ரோட்டுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கார். பார்த்தா ஜனங்கள் எல்லாம் ஒரே திறக்கு, போறா வரா. எல்லாரோட முகத்தை பார்த்தாலும் ஒருத்தனாவது ரிலாக்ஸ்டா இல்லையாம். எல்லாருக்கும் முகத்துல ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ சாதிக்கணும், எதையோ நினைச்சுண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப ராஜா இப்படி அரமனையில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். ஜனங்கள்லாம் ரொம்ப பிஸியா இருக்கா, யாரும் ரிலாக்ஸ்டா இல்லை. இப்ப ராஜா நினைச்சுக்கிறார், என்னோட வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கு, ரொம்ப எப்ப பார்த்தாலும் திறக்கா இருக்கு, டென்ஷனா இருக்கு, ஒரு நிம்மதி இல்லை. எனக்கே ராஜாவா இருந்தே சந்தோஷம் இல்லைன்னா பின்ன யாருக்காவது சந்தோஷம் இருக்குமா? அப்படி நினைச்சுட்டு இருக்கிறத அந்த தெருவு கூடி ஒருத்தர் வர்றார். ஒரு கௌபீனம் மாத்திரம் கட்டின்னு இருக்கார். அவர் சந்தோஷமா இருக்கார். அடுத்த நேரத்துக்கு எதுவும் கருதி வச்சுக்கலை. அவர் கூட சின்ன சின்ன குழந்தைகள்லாம் விளையாடின்னு வருது. அந்த சந்தோஷம்ங்கிறது அப்படியே அவரை பார்த்தா நமக்கு சந்தோஷம் வந்துடும், அப்படியே இருக்கார். அப்படி ஒரு ஆனந்தமா அவர் நடந்து வரத பார்த்த உடனே ராஜாக்கு பொறாமையா வந்துதான். அவரை பார்த்த உடனே அடுத்த நேரத்தை சாப்பாடு எங்க கிடைக்கும் தெரியாதைக்கு ஒரு மனுஷனுக்கு இப்படி சந்தோஷமா, எப்படி இப்படி சந்தோஷமா இருக்க முடியறது? அவர் ஏதோ அவதூதன், நிச்சயமா ஆத்ம ஞானி, ரகசியமா எதையோ தெரிஞ்சுட்டு இருக்கார். நமக்கு எதுக்கும் யாருக்கும் தெரியாத ஏதோ ரகசியம் அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் இவ்வளவு அனிச்சிதமான நிலையிலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால இவரை யாரு என்னன்னு விசாரிக்கணும். ராஜா கீழே இறங்கி வரார். இறங்கி வந்து நமஸ்காரம் பண்றார். அவர் கவனிக்கவே இல்லை. அதுக்கு ராஜாவான என்ன, யாரான என்ன, எல்லாம் சமம். நமஸ்காரம் பண்ணி ராஜா சொல்றார், நீங்க வந்து வித்வான், அறிய வேண்டியதை அறிஞ்சவர். அப்படி இருந்து சின்ன குழந்தை மாதிரி நடக்கிறீங்களே, சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்க முடியறது? உங்களுக்கு துக்கம் வராதா? நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்கிற. எப்படி இருக்க முடியறது? எப்படி இந்த ஆனந்தம் ஏற்பட்டது? உங்களுக்கோ பணம் இருந்தா சந்தோஷம் இருக்கு சொல்லலாம், ஆனா பணம் இல்லை. நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்ட சந்தோஷமா ட்ரெஸ்ஸே இல்லை. வீடு இருக்குன்னா வீடு இல்லை. ஒரு பொசிஷன் இருக்கா, அது இல்லை. கூட யாராவது ஆளுகள் இருக்காளா, இல்லை. எதுவுமே இல்லாதக்கு லோகத்துல சாதாரணமா ஜனங்கள் எது எது இருந்தா சந்தோஷம் இருக்கும்னு சொல்றாளோ அது எதுவுமே இவர்கிட்ட இல்லை. அப்படி இருந்தும் அவர் சந்தோஷமா இருக்காருன்னா ராஜா சொல்றார், நீங்க ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்க, ஏதோ ரகசியம் உங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாமே துக்கிச்சுட்டு இருக்கோமே. காட்டுல நெருப்பு எரியறத யானை என்ன பண்ணும், ஒரு தடாகத்திலேயோ இல்ல கங்கைக்குள்ளேயோ இறங்கி நிற்கும் தீப்படாம இருக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த சமூகத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் காமம், குரோதம், அசூயை, துவேஷம், இதோட நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல கங்கையில இறங்கி நிக்கிற ஆணைய மாதிரி இதுக்கு நடுவில் உங்களுக்கு எப்படி இப்படி சந்தோஷமா இருக்க முடியறது? எனக்கு சொல்லித்தரலாம், எனக்கு யோக்கியதை இருக்குன்னா நீங்க சொல்லித்தாங்கோ. நீங்க ஸ்பர்ஷ விஹீனன்னு பார்த்தா தெரியறது. ஸ்பர்ஷ விஹீனன்னா டச் இல்லாம இருக்கிறவர், ஒட்டாம நிக்கிறவர். தாமரை இலையில இருக்கிற தண்ணி மாதிரி தொட்டும் தொடாம நிக்கிறீர்கள் நீங்கள். அதனால்தான் உங்களுக்கு சாபம் ஏற்கிறது இல்லை. உங்களுக்கு யாரு குரு, யாருகிட்டேந்து இதை படிச்சுட்டேள், எப்படி தெரிஞ்சுட்டேள்னு கேட்கிறார். அந்த அவதூதன் சொல்றார், தத்தாத்திரேயர். அவர் தத்தாத்திரேயர் சொல்றார், ராஜாவே எனக்கு லோகமே குரு. காஞ்சி பரமாச்சாரியால் இருக்கா, பரமாச்சாரியால் கிட்ட யாரோ கேட்டானோ, உங்களை ஜெகத்குரு ஜெகத்குரு சொல்றாளே, நீங்க எப்படி ஜெகத்குருவா இருக்க முடியும்? உங்களை குருன்னு ஒத்துக்காத்தவா எத்தனையோ பேர் இருக்கா லோகத்துல. ஜெகத்துன்னா என்ன சின்ன சாதனமா? ஜெகத்குருன்னு உங்களுக்கு பேரு வச்சுட்டு இருக்கலாம், அது எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்டாலாம். அதுக்கு பெரியவா என்ன சொன்னானா, சம்ஸ்கிருதத்துல ஒரு பதத்தை எப்படி வேணா போடலாம். ஜெகத்குருன்னா நீ என்ன அர்த்தம் பண்ற, ஜெகத்துக்கு பூரா குருன்னு அர்த்தம் பண்றேன். ஆனா நான் எப்படி அர்த்தம் பண்றேன்னா, ஜகத்து பூரா யாருக்கு குருவோ அவன் ஜெகத்குரு. எனக்கு இந்த ஜகத்து பூரா எனக்கு குரு. ஜகத்துல எல்லாத்தையுமே நான் குருன்னு நினைச்சுக்கிறதுனால நான் ஜெகத்குரு. அப்படி இருக்கிறத நம்ம எல்லாருமே ஜெகத்குருக்களா இருக்கணும். ஜெகத்தை குருவா எடுத்துக்கிறது, ஜெகத்துல ஓரோன்னுகிட்டே இருந்தும் பாடம் படிக்கிறது, ஜீவிதத்திலேயே பலதுகிட்டே இருந்தும் பாடம் படிக்க வேண்டி வரும். இந்த அவதூதர் என்ன சொல்றாருன்னா, ஞான குரு கிட்டே இருந்து ஞானத்தை கிரகிச்சுக்கணும். அந்த ஞானம்ங்கிற விளக்க வச்சுட்டு வாழ்க்கையில அனுபவங்கள்ல இருந்து கொஞ்சம் படிக்கணும். பின்ன பல பெரியவாள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். பின்ன அங்கங்க சாஸ்திரங்கள்ல இருந்து திரி எடுத்து படிச்சுக்கணும். இப்படி பல இடத்திலேருந்து எடுத்து தான் ஞானம் பழுக்கணும், பக்குவப்படணும். அவர் 24 குருக்களோட பேரை சொல்றார். 24 பேர் அவருக்கு குரு.